रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருபியோ நமக. வணக்கம். இப்போ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன் பார்க்கலாம். சந்திரன் செவ்வாய், ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரமங்கல யோகம் இது அது யோகம், அது ரைட்டு. அது என்னெல்லாம் பண்ணும், ப்ராக்டிக்கலாக அது என்ன பண்ணும்? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நான் இங்கே நிறையா பார்த்த விஷயங்கள் தான், எல்லார்ட்டையும் பேசின விஷயங்கள் தான். அதை தான் நான் சொல்கிறேன். நான் இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. மோஸ்ட்லி இவங்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்த்தை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும். இது ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது. 60 வயசானாலும் 65 வயசானாலும் என்ன வயசானாலும், இன்னும் சொல்லப்போனால் பெண்களே கூட சொல்கிறேன் நான். ஒரு லேடிலாம் கிட்டத்தட்ட ஒரு 57, 55, 56 இயர்ஸ் இருக்கும். இப்போவும் அவங்க ஏரோபிக்ஸ், ஜிம்னாஸ்ட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வரும்போதெல்லாம் அது அவங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு போகாது. எனக்கு இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கும். அந்த ஜிம்மு விஷயத்தில், ஜிம்முக்கு போகிறது. இன்னும் சொல்லப்போனால் மோஸ்ட்லி நான் பார்த்தது பெண்கள். இந்த சந்திரன் செவ்வாய் ஆண்கள் ஜாதகத்துலேயும் நிறைய பார்த்துருக்கேன். அது நான் உங்களுக்கு இந்த வியாதிகளை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும்னு. நான் சொல்கிறது பெண்கள் ஜாதகத்தில். பெண்கள் மெயினாக நான் சொல்கிறது எல்லாமே பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? உடற்பயிற்சியில் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஏரோபிக்ஸு, ஜிம்னாஸ்டிக், இது எல்லாத்துலேயுமே ஆர்வத்தை கொடுக்கும். ஓகே. இந்த ஜும்பா கிளாஸ் போகிறவங்க, இது எல்லாமே சந்திரன் செவ்வாய். ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது. எந்த ஏஜாக இருந்தாலும் போவாங்க. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகம். ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை வீடு கட்டணும், சொந்தமாக வீடு கட்டணும். இவங்களுக்கு சில பேருக்கு வீடே கிடையாது. அவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது கரெக்டு. எப்படியாவது வீடு கட்டிடணும், இடம் வாங்கி சூப்பராக வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒன்று. சில பேருக்கு ஏற்கனவே 2-3 வீடு இருக்குது. இருந்தால் கூட இந்த மாதிரி இடத்துல இடம் வாங்கி இப்படி ஒரு வீடு கட்டணும், இதுதான் என்னுடைய எய்ம். இன்வேரியபிளி எல்லாருக்கும், அவங்களுக்கு ஏற்கனவே வீடு இருக்குது, வீடு இல்லைங்கிறதெல்லாம் அடுத்தது. எல்லாருக்கும் வீடு கட்டணுங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் சிம்பிளாக சொன்னால், நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருந்தது அப்படின்னா, கோச்சார சந்திரன் அன்னைக்கு கோச்சார சந்திரன் இந்த செவ்வாய் சந்திரன் மேலே போகும்போது கண்ணை மூடிட்டு வீடு வாங்கணுமான்னு கேளுங்க. ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கேன்பாங்க. வீடு கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே. இது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 24 வயசில் வந்தது அந்த பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு வீடு வாங்கணுமான்னு. உடனே அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க, ஐயோ அது ரொம்ப ஓவர் ஆர்வம். சாட்டர்டே சண்டே இந்த காசா கிராண்டு அது இதுன்னு ஃபுல்லாக புக் பண்ணி அவங்க என்னென்ன ஸ்கீம் போட்டிருக்காங்க, எப்படி கட்ட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டே மாலுக்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க. இது மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, இது மாதிரி பில்டிங் போய் பார்க்குறது, கேட்டட் கம்யூனிட்டி போகிறது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது. நான் கேட்டேன், உனக்கு போர் அடிக்காதாமான்னு. என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டே அதுதான் அப்படிங்கிறது.
செவ்வாய் சந்திரன் ஒரே டிகிரி, கும்ப லக்னம், சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன், ரெண்டுமே கேது நட்சத்திரம். ரொம்ப ஒன்று வந்து 1.2 என்னவோ, இன்னொன்று வந்து 6-7 டிகிரி. செவ்வாய் சந்திரன் அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ஏற்கனவே இந்த ஜாதகத்தை நான் வேறு ஒரு அக்கேஷனில் வேறு இதை நான் சொல்லியிருக்கேன். அந்த பர்த் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு போட்டு சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். செவ்வாய் சந்திரன் ராகு சேர்ந்தால் என்ன பண்ணும், இந்த துர்மரணத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலையும் அதே தான். செவ்வாய் சந்திரன் சிம்மத்தில் அவ்வளோ நெருக்கமாக இருக்க, கும்ப லக்னம். அந்த பொண்ணுக்கு லக்னத்துக்கு எங்கே வேணால் இருக்கலாம், செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இருக்கா, அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வீடு கட்டணும், வீடு வாங்கணும், அவங்களுக்கு எப்போவுமே அந்த எண்ணம் உண்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். இன்னொன்று, இவங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லா வந்ததுன்னா கண்ணு மூடிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். மெடிக்கல் ரிலேட்டட் என்ன கோர்ஸ் படித்தாலும் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து சந்திரனுடைய பலத்தை பார்க்கணும். நல்ல ஒரு வளர்பிறை சந்திரன், இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரன் கூட செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா எம்பிபிஎஸ் டாக்டரே சொல்லலாம். அலோபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். செவ்வாய் சந்திரன் சேர்ந்ததில் ஜென்ரலாகவே செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் மெடிசன் ரிலேட்டட் சூப்பராக இருக்கும். இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மெடிக்கல்லையே வேறு இல்லை பேராமெடிக்கல், அப்படி இல்லைன்னா ஃபார்மசிஸ்ட்டு, இல்லைன்னா நர்ஸு, லேபு, பேராமெடிக்கல் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் மீதிலாம் இந்த சந்திரனுடைய வலுவை பொறுத்து தான். எந்த அளவுக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கோ செவ்வாயை இயக்க வைக்கும். சந்திரன் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு குக்கிங் ரிலேட்டடாக, செஃப் ரிலேட்டடாக, கேட்ரிங், அது மாதிரியான சைடில் இது கொண்டு போகும். மோஸ்ட்லி சந்திரன் செவ்வாய் அப்படின்னா மெடிக்கல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது ஒன்று. ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே, அதுவும் ஃபீமேல் ஜாதகம் தான் நான் சொன்னேன். நான் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஹஸ்பண்ட் மூலமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரே வார்த்தை, நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு 10 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு யாருமே 4 தாண்டலை. இந்த செவ்வாய் சந்திரன் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் தே ஆர் ஆல் அஃபெக்ட் ஆகி இவ்வளோதான் சார். யாருமே இது வரைக்கும் யாரும் 9 கொடுக்கலாம், 10க்கு 9, 10க்கு 10, 10க்கு 8 கூட யாரும் இது வரைக்கும் சொல்லலை. இது வரைக்கும் எல்லாரும் சொன்னது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ரீசன், ஏதாவது ஒரு ரீசன் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. என்னால் மேக்ஸிமம் 10க்கு 4 தரலாம். பார்த்துக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, பட் தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு 10க்கு 4 தான். அது மெயினாக சொல்கிறது இந்த செவ்வாய் சந்திரன் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது செவ்வாய் சந்திரன். அது எல்லாருக்குமே இருக்குமா அப்படிலாம் கிடையாது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் சந்திரன் பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களோ இது மாறும். அதுக்காக தான் இது சொல்கிறது. பெரும்பாலும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருந்தால் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னா ஒரு 4. இதுவரையும் யாரும் தாண்டலை. யாராவது ஒரு 7, 8ன்னு கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் அதை மாற்றிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் கொடுத்தவங்க நான் ஒரு 10-12 பேர்கிட்ட கேட்டிருப்பேன். ஒரு ஸ்டேஜில் நான் நிறுத்திட்டேன். யார்கிட்ட கேட்டாலும் இதான் சொல்ல. ஏன்னா அவங்க வரும்போதே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்ககிட்ட போய் என்ன மார்க்லாம் கேட்டுட்டு அது வர நெகட்டிவில் கொடுத்துட போகிறாங்கன்னு நான் அதை யார்ட்டையும் கேட்குறதில்ல. ஒரு ஸ்டேஜில் நான் நிறுத்திட்டேன் நான். ஓகே, இன்னும் செவ்வாய் சந்திரன் பற்றி பேசலாம். இப்போதைக்கு இது போதும். இது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடு வாங்குகிற எண்ணமாக இருக்கட்டும், ஜிம் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து கையில் இருக்கிற ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். ஓகே, கூட பிறந்தவங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் நடக்குமா அப்படின்னா அதையும் நீங்கள் செவ்வாய் சந்திரன் தான் பார்க்கணும்.
அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். செவ்வாய் சந்திரன் எங்கே இருந்தால் பின் சகோதரத்துக்கு முதல்ல திருமணம் நடக்கும். குறிப்பாக ஸ்திர ராசியில் இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அக்கா இருக்காங்க அப்படின்னா கூட தம்பிக்கு மேரேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா அக்காவுக்கு நடக்கும். ஜென்ரலாக அண்ணன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பண்ணிக்கிறதுங்கிறது வேற. அக்காவே எனக்கு இப்போ வேணான்னு சொல்லிட்டு தம்பிக்கு பண்ணி வைக்கிறது, அது மாதிரி ஒரு 6-7 ஜாதகம் எங்கிட்ட இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் செவ்வாய் சந்திரன் வந்து ஸ்திர ராசியில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இன்னும் நான் கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். எல்லாம் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் குறிப்பாக ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்லியிருக்கேன். இதனுடைய மெடிக்கல் கண்டிஷன் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே ருத்ராய.